சற்றுமுன் வெளியான தகவல். மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகள் திறப்பதற்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பத்தி பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது தமிழகத்தில் ஜூன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்பட திட்டமிட்டபடி திறக்கப்பட உள்ளது. கோடை விடுமுறைக்கு முன்னர் மாணவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்க பள்ளிகளை தயார்படுத்தும் பணியில் அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் பள்ளிகளுக்கு செல்ல மாணவர்கள் ஆர்வமாக உள்ளனர். புதிய கல்வி ஆண்டில் மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்கவும் இடைநிற்றல் தடுக்கவும் பள்ளி கல்வித்துறை முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்காக புதிய வகுப்புக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒரு சில காரியங்களை தயார் நிலைப்படுத்த வேண்டும். அது என்னவென்றால், வருகிற ஜூன் 2ஆம் தேதி திட்டமிட்டபடி திறக்கப்பட உள்ளது அனைத்து பள்ளிகளும். இதனால் விடுமுறை நீடிக்கப்படுமா என எதிர்பார்த்த கொண்டிருந்த மாணவர்களுக்கு வானிலை திடீர் ஆச்சரியத்தை அளிக்கும் வண்ணம் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதற்காக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் பள்ளிகளுக்கு செல்ல மாணவ மாணவிகளும் மிகவும் ஆர்வமுடன் உள்ளனர். மாணவர்கள் உற்சாகத்துடன் வரவேற்க ஆசிரியர்களும் தயாராக உள்ளனர். இன்னும் ஒரு சில நாட்கள் உள்ள நிலையில் மாணவர்கள் பெற்றோர்கள் இந்த கல்வியாண்டுக்கான புதிய ஏற்பாடுகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், இந்த புதிய வகுப்புக்கு செல்லும் மாணவர்களுக்கு விடுமுறைக்கு பின்னர் பள்ளிக்கு செல்ல ஆர்வத்தை தூண்ட புதிய பொருட்கள் உதவி செய்யும். பள்ளி திறக்கும் முதல் நாளேயே பாட புத்தகங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களுக்கு பேக், மதிய உணவுக்கான லஞ்ச் பாக்ஸ் ஆகியவற்றை தயார்படுத்துவதில் அது குழந்தைகளுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக அமையும். இதனால் புதிய நோட்டு புத்தகங்கள், பென்சில், பென், ஷார்ப்னர் ஆகியவற்றை குழந்தைகளுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடும். பள்ளிகளில் உடற்பயிற்சி பிடி வகுப்புகளில் மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் இருக்க ஊக்குவிக்கப்படுகிறது. இதனால் தமிழ்நாடு அரசின் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட கல்வி உதவித்தொகை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இதற்காக மாணவர்களுக்கு வங்கி கணக்குகள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் மூலம் திறக்கப்படும். இதற்கு மாணவர்கள் தரவுகள் சரியான முறையில் இருப்பது அவசியமாகும். இதற்காக மாணவர்களின் பெயர், வீட்டு முகவரி, ஆதார் எண் ஆகியவற்றை முறையாக எடுத்து வைத்துக் கொள்ளுவது தேவையான நேரத்தில் இது மிகவும் முக்கியமாக இருக்கும். கூடுதலாகவே பிறப்பு சான்றிதழ், வகுப்பு சான்றிதழ் மற்றும் குடும்ப வருமான சான்றிதழ் ஆகியவற்றையும் தயாராகி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் பெற்றோர்கள் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றுவது அவசியமாகும். குழந்தைகளுக்கு காய்ச்சல், சளி ஆகியவை இருந்தால் மருத்துவர்களை அணுகி முறையான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல தினமும் பள்ளிகளுக்கு செல்லும்போது பள்ளி முடித்து வீட்டிற்கு வந்த பின்னரும் தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். அது மிகவும் அவசியம். சானிடைசர் உபயோகிப்பது சிறந்த வழிமுறையாகும். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தொடங்கிவிட்டது. பல்வேறு பகுதியில் மழை பெய்து வருகிறது. இதனால் மழைக்காலத்தில் காய்ச்சல், சளி ஆகியவை வராமல் இருக்க குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து உணவுகள் எடுத்துக்கொள்வதை உறுதிப்படுத்த வேண்டும். மழையில் நனையாமல் இருக்க கொடை, ரெயின்கோட் ஆகியவை தயாராக வைத்துக் கொள்வது நல்லது. நீங்கள் உங்கள் பகுதியில் தினசரி வானிலை
நிலவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு திட்டமிடலாம். அது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதிலும் மழை, பள்ளி விடுமுறை ஆகியவற்றை அவ்வப்போது தெரிந்து வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதேபோல பள்ளிகளை சுத்தம் செய்தல், மாணவர்களுக்கான குடிநீர், மின்சாரம் ஆகிய அடிப்படை வசதிகளை வழங்குதல், இருக்கைகள் ஆகியவை தயாராக இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு திருக்குறள் பயிற்றுவிப்பு வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது. இதற்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு வாரத்தில், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று திருக்குறள் வகுப்பு நடத்தப்படும். பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு பள்ளி பொருட்களுடன் சேர்த்து திருக்குறள் புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். அதே போன்று ஒவ்வொரு வாரமும் பள்ளியில் கற்பித்த குறள்களை மாணவர்கள் வீட்டில் கூற வைப்பது எதிர்காலத்தில் போட்டிகளில் சேர்ந்து வெற்றி பெற உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதேபோல குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மத்திய அரசு ஒப்புதல் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது கரீப் பயிற்சிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் 2025 முதல் 2026ஆம் சந்தை பருவத்தில் 14 காப்பீடு பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் விவசாயிகள் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலையை உறுதி செய்வதற்கான 2025 முதல் 2026 சந்தை பருவத்திற்கான கரீப் பயிர்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. இதனால் முந்தைய ஆண்டை விட அதிகபட்ச முழுமையான குறைந்தபட்ச ஆதரவு அதிகரிப்பு பொறுத்தவரை காட்டு எள்ளு விதை குவிண்டாலுக்கு 820 ரூபாயாக வைத்திருக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளது. அதேபோல ராகி பயிருக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 596, பருத்தி பயிருக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 589 மற்றும் எள் பயிருக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 579 என்ற அளவில் வைத்திருக்க ஒப்புதல் கிடைத்துள்ளது. விவசாயிகளின் செலவு என்பது பணிக்கு அமர்த்தப்பட்ட மனித உழைப்பு, காளை மாடுகளின் உழைப்பு, இயந்திர உழைப்பு, குத்தகைக்கு விடப்பட்ட நிலத்திற்கு செலுத்தப்படும் வாடகை, விதைகள், உரங்கள் போன்ற பொருட்கள் உள்ளீடுகளை பயன்படுத்துவதற்கான செலவுகள் ஆகும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.